Good morning, students. Last class we have completed our biotechnology. Okay, genetic engineered plants பார்த்தோம். How the altered genome அப்படின்றத பார்த்தோம். How the foreign gene will be inserted into the plant அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? So that continuation of biotechnology is tissue culture. Without tissue culture, plant tissue culture technology, the biotechnology process will not be completed. Okay, so அங்கே altered genome யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீகாமினன்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய ரீகாமினன்ட் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பிளான்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை கல்ச்சர் மீடியமில் வச்சு வளர்த்தி என்ன பண்ணுவாங்க, தே மே பி பிரிங் இட் டு தி மார்க்கெட். ஸோ ஃபார் தட் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் தி biotechnology. Tissue culture is nothing but growing plant protoplasm. Already we know that what is totipotency. Totipotency அப்படின்றது it is nothing but a single cell of a plant can able to produce a whole plant in the laboratory conditions. ஸோ ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல், அது செல் வந்து ஒரு செல்லாக இருக்கலாம், அது புரோட்டோபிளாசம் செல்லாக இருக்கலாம், அல்லது ஒரு ட்விக்காக இருக்கலாம், ஒரு லீஃபாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, that is able to produce the whole plant with desirable character what we inserted into the plant. So that technology is called tissue culture technology. Okay, growing plant protoplast cells, tissues or organs away from their natural or normal environment under artificial condition is known as tissue culture. So நம்ம பிளான்ட்டில் வந்து ஆல்டர்ட் ஜீனோமை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா that plant should be cultivated in our environmental condition in our land இல்லையா. So that land environmental condition, that soil, everything should be suitable for the plant grow. If it is not suitable, if it is unfavorable condition, our altered genome characters will not be exposed in their offsprings. That process will be failure. So before that, what they have to do, they will cultivate that altered genome plant in the லெபார்ட்ரி கண்டிஷன். லெபார்ட்ரி கண்டிஷன் அப்படின்னா என்னென்னா, என்விரான்மெண்டல் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு அறைக்குள்ளே கொண்டு வந்து, லேப் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியலையே, ஆய்வகங்களில் கொண்டு வந்து கல்ச்சர் மீடியமில் வந்து அந்த எக்ஸ்பிளான்ட்டாக அந்த ஆல்டர்டு ஜீனோம் இருக்கக்கூடிய பிளான்ட்டோட செல்லோ அல்லது ஏதோ ஒரு லீஃபோ ட்விக்கோ எடுத்து தே மே பி ப்ரொடியூஸ் தி ஹோல் பிளான்ட். ஸோ தட் டெக்னாலஜி இஸ் கால்ட் அஸ் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இன்விட்ரோ. இன்விட்ரோ அப்படின்னா என்னென்னா, இன் கிளாஸ் ஆர் டெஸ்ட் டியூப். அங்கே கல்ச்சர் மீடியம் அப்படியே லெபார்ட்ரி கண்டிஷன்ஸில் வந்து அந்த பிளான்ட்டை வந்து நம்ம நர்சரியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த என்னது நர்சரிஸில் சாப்ளிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் இருக்கும் இல்லையா, மட் பாட்டில் இருக்கும், அதாவது தொட்டியில் இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லெபார்ட்ரி கண்டிஷன்ஸில் இன்விட்ரோ கல்ச்சர் அப்படின்னக்குள்ளார டெஸ்ட் டியூப் இருக்கு இல்லையா, நம்மளோட டெஸ்ட் டியூப் ஆர் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ஆர் யூஸ்ட் ஆஸ் அ கல்ச்சர் வெசல்ஸ். அதுவுமே வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ஆர் பெட்ரி பிளேட்ஸ். பெட்ரி பிளேட்ஸ் அப்படின்னா கெமிஸ்ட்ரி லேபில் பார்த்துருப்பீங்க இல்லையா, கிளாஸ் பிளேட்ஸ். ஸோ தட் மே பி யூஸ்ட் ஆஸ் அ culture vessels. Okay, so in that culture vessel வந்து என்ன பண்ணுவாங்க, they may be cultivate a new plant. Okay, a single explant can be multiplied into several thousand plants in short time period and space under controlled conditions. So laboratory conditions வந்து என்ன ஆகும் அப்படின்னா, single plant may be cultivated into, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பிளான்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கேலஸ்னால் என்னென்னு தெரியும், ஆர்கனோஜெனசிஸ், இப்போது அதெல்லாம் வந்து எம்ப்ரியோஜெனசிஸ் அந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி தே மே பி மல்டிப்ளை த பிளான்ட் அண்டர் தி கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். எல்லாமே என்ன நடக்கும், ஹியூமன் பீயிங்கோட அந்த அதாவது ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸ் தான் நடக்கும், நாட் இன் த என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஒய் தே ஆர் டேக்கிங் இன் த ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்? ஒய்? பிகாஸ் இப்போ நம்ம நியூ பிளான்ட்டை வந்து ஒரு பிளான்ட்டோட ஜீனோமை மாற்றி ஃபாரின் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு நியூ ஜீனோம் இருக்கக்கூடிய பிளான்ட்டை உருவாக்குறோம் அப்படின்னா, என்விரான்மெண்டல் கண்டிஷனில் அதை உருவாக்கும் பொழுது என்னாகும், natural calamities, due to the natural calamities it will not be grown. So sometimes it may be the genome may be altered due to the mutation அப்படின்னா என்னது, it is a sudden changes occurring in the chromosome number or structure, isn't it? So they may be changed their normal structure, what நம்ம என்ன கேரக்டர் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ that character may be changed due to the mutation, so that the plant growth will be under the controlled condition in the laboratory. ஸோ இதுதான் வந்து டிஷ்யூ கல்ச்சரோட பேசிக் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி
தாவரங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த எந்த பண்புகளுடைய இப்போ நம்மளே லாஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம் பயோடெக்னாலஜியில் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, இல்லை வந்து பெஸ்ட்டு ரெசிஸ்டண்ட், இன்செக்டிசைடு, பெஸ்ட்டு ரெசிஸ்டண்ட், அதாவது ட்ரவுட் கண்ட்ரோல்டு ஜீனோம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாவரத்தை உருவாக்கி அதை வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. அந்த தாவரத்துலேருந்து ஒரே ஒரு செல்லையோ அல்லது ஒரு ட்விக்கோ ஒரு லீஃபோ எடுத்து அண்டர் த கண்ட்ரோல்டு கண்டிஷன் ஆஃப் இந்த லெபார்டரி கண்டிஷன் they may be grow into a many plants. Okay, that is for that the tissue culture technology will be used. Okay, so tissue culture techniques are often used for commercial production of plants as well as for plant research. So most probably commercial production அப்படின்னா என்னது, நம்ம வந்து எக்கனாமிக் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட இந்த பிளான்ட் ப்ரீடிங்கோட மெயின் எய்மே வந்து to improve the quality and quantity of the food crops whatever it is available in our circumstances, isn't it? So they may be produced, so most probably they will produce the commercial production plants as well as it is a indispensable tool for regeneration of transgenic plants. Transgenic plants அப்படின்றது என்னது, ஆல்டர்டு ஜீனோம் இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி. Apart from this, some of the main application of plant tissue cultures are, so plant tissue culture இதை தவிர என்ன இருக்கும் அப்படின்னா, clonal propagation of elite varieties, conservation of endangered plants, production of virus free plants, germplasm preservation, industrial production of secondary metabolites, etc. ஸோ இதில் வந்து என்னது மெயின் அப்ளிகேஷன் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸோ அல்லது கமர்ஷியல் ப்ராடக்ட் இருக்கும். அதை தவிர என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அழிந்து வரக்கூடிய தாவரங்களையும் வந்து என்ன பண்ணுவாங்க, எதனால் தாவரங்கள் அழியும், சூட்டபிள் கண்டிஷன், ஃபேவரபிள் கண்டிஷன் இல்லாதனால தட் ஸ்பீசிஸ் மே பி டெஸ்ட்ராய்ட், அதர்வைஸ் சம் நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஆர் சம் அதர் மியூட்டேஷன்ஸ் ப்ராப்ளம், வாட் எவர் த environmental, due to the environmental unfavorable conditions only the species may be destroyed. Okay, such a kind of plants are cultivated in the method of plant tissue culture. Then virus free plants அப்படின்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் வளரக்கூடிய தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, வைரஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மைக்ரோ ஆர்கானிசம் விச் இஸ் லிவிங் இன் த சாயில் தட் வில் பி அஃபெக்ட் த பிளான்ட். ஸோ இந்த மாதிரி லெபார்டரி கண்டிஷன்ஸில் வளரக்கூடியது வந்து என்ன பண்ணும், தட் வில் பி லெபார்டரி கண்டிஷன்ஸில் வளரக்கூடிய பிளான்ஸ் ஆனது so conservation of endangered, production of virus free plant, germplasm preservatives and industrial production of secondary metabolites. Secondary metabolites அப்படின்னாக்குள்ளார due to the photosynthesis process already we know that the secondary metabolic products will be produced by the plants. So for that purpose also the plants will be cultivated in the laboratory condition by the method of tissue culture technology. So இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, what are the techniques used to cultivate the plants and application of plant tissue culture and future uses என்ன அப்படின்றது பார்ப்போம். ஃபியூச்சர் பயோடெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, intellectual rights of property, that means that patent, bio patent, application of plant tissue culture and techniques and types, அது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து plant tissue culture அப்படின்றத அந்த கான்செப்டை ப்ரொப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா, காட்லிப் ஹேபர்லேண்ட் அப்படின்ற ஜெர்மன் பாட்டனிஸ்ட் வந்து he proposed the concept totipotency. what is that totipotency அப்படின்ற கான்செப்டை ப்ரொப்போஸ் பண்ணது யார், ஹேபர்லேண்ட், காட்லிப் ஹேபர்லேண்ட் in 1902. he belongs to the country German. Okay, so he was also the first person to culture plant cells in artificial conditions using the mesophyll cells of Lamium purpureum in culture medium and obtained cell proliferation. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல மீசோஃபில் செல்ஸ், மீசோஃபில் அப்படின்றது எங்கே இருக்கக்கூடியது, லீஃபில் இருக்கக்கூடிய அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் லோயர் எபிடெர்மிஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் தான் வந்து மீசோஃபில் அப்படின்வோம். அந்த டிஷ்யூஸை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸில் வந்து லேமியம் பர்பூரியம் அப்படின்ற பிளான்ட்டில் வந்து he has to provide the cell proliferations. Okay, so that he is called the father of tissue culture. ஹேபர்லேண்ட் அப்படின்றது is called as the father of tissue culture. Okay, next வந்து ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மைல்ஸ்டோன்ஸ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். மெனி டெஃபினிஷன்ஸ் ஆர் தர், more 1 mark questions will be asked in the milestones in
plant tissue culture. So first கொடுத்துருக்காங்க ஹேபர்லேண்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி, isn't it? ஸோ அவர் வந்து முதல்ல என்ன பண்ணார், இன்விட்ரோ அப்படின்னா என்ன சொன்னோம், இன்சைடு த கிளாஸ் இன் கல்ச்சர் மீடியம் அப்படின்றது இன்ஸ்டெட் ஆஃப் சாயில் தே மே யூஸ் சம் மீடியம் தட் இஸ் நாப் சால்ட் சொல்யூஷன் ஆர் முராசிக் அண்ட் ஸ்கூக் ஒயிட் மீடியம் நிச் மீடியம் அப்படின்னு நிறைய கல்ச்சர் மீடியம் இருக்குது. சாயிலுக்கு பதிலாக அந்த மீடியமை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, தே மே பி க்ரோ த பிளான்ட். ஸோ ஹியர் கல்ச்சர் பிளான்ட் செல்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன் கால்டு இன்விட்ரோ இன் கல்ச்சர் மீடியம். ஸோ இந்த நாப் சால்ட் சொல்யூஷன் அப்படின்றது என்னென்னா குளுக்கோஸ் அண்ட் பெப்டோன் அண்ட் டெவலப்டு கேலஸ். ஸோ அந்த கல்ச்சர் மீடியம்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னா கேலஸை டெவலப் பண்ணக்கூடியது, அதாவது சிங்கிள் செல்லை வந்து கண்டினியூஸ் செல் டிவிஷன் நடக்கிறது மூலமாக அன்டிஃபைன்டு மாஸ் ஆஃப் செல்ஸ், அதுதான் வந்து கேலஸ் அப்படின்னும் இல்லையா. அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் கேலஸ் அப்படின்னும். அந்த கேலஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். தென் அன்ஆர்கனைஸ்டு க்ரோத் ஆஃப் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் அண்ட் ப்ரொபோஸ்ட் த கான்செப்ட் டோட்டிபொட்டன்சி அப்படின்னா என்னென்னா முழு திறன் பெற்றுள்ளமை. அதாவது ஒரு செல்லுக்கு வந்து ஒரு புதிய முழு தாவரத்தை உருவாக்கக்கூடிய திறன் இருக்கிறனால தான் அதுக்கு என்ன பேர், முழு திறன் பெற்றுள்ளமை, டோட்டிபொட்டன்சி அப்படின்னு பேர். தட் மீன்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹோல் பிளான்ட் ஃப்ரம் ஐசோலேட்டட் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் in vitro conditions. Okay, so இதுதான் வந்து the part of Haberland in tissue culture. Next, P.R. White 1934 he developed root cultures used NAP solutions. NAP solution அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க பாரு உங்களுக்கு, nutrient solution used in growth experiment of plant which contain, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா calcium nitrate 3 grams, magnesium sulfate 1 gram, potassium nitrate 1 gram, dibasic potassium phosphate 1 gram, sucrose 50 gram, then deionized water 1000 ml. ஓகே, இதெல்லாமே அந்த ப்ராப்பர் அமௌண்ட்டில் கலந்துருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸ்க்கு பேர் தான் வந்து என்னது, நாப் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ P.R. White he developed root cultures used NAP solution along with 3 vitamins like பைரிடாக்சின், தயமின் அண்ட் நிக்கோட்டினிக் ஆசிட். ஸோ அதோட எதெல்லாம் அவர் விட்டமினை வந்து இன்க்ளூட் பண்ணார் அப்படின்னா பைரிடாக்சின், தயமின் அண்டு நிக்கோட்டினிக் ஆசிட். ஓகே, ஸோ ரூட் கல்ச்சர் அப்படின்றது இட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் திங் இன் த பிளான்ட் ப்ரீடிங் கல்ச்சர்ஸ். தென் R.C. ஸ்டீவர்ட் he used coconut water in plant tissue culture work and obtained cell proliferation from carrot explants. கோகோனட் வாட்டரில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 11th படிச்சிருக்கோம் இல்லையா, க்ரோத் ஹார்மோன். விச் டைப் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இஸ் ப்ரெசன்ட் இன் த கோகோனட் வாட்டர்? டெண்டர் கோகோனட்டில் இளநீர்லையோ இல்லை தேங்காய் தண்ணிலையோ இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் ஹார்மோன் என்னது, சைட்டோகைனின் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சைட்டோகைனின்? இட் வில் பி இன்டியூசிங் த செல் டிவிஷன்ஸ். ஓகே, ஸோ சைட்டோகைனின் வந்து செல் டிவிஷனை யூஸ் பண்ணக்கூடியது, அது வந்து கோகோனட் வாட்டரில் அதிக அளவு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணார், F.C. ஸ்டீவர்ட் அப்படின்றவர் யூஸ்டு கோகோனட் வாட்டர் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஒர்க். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் வந்து எ சிங்கிள் செல் கேன் பி டிவைட் இன் மெனி டைம்ஸ் அண்ட் இட் வில் பி ப்ரொடியூசிங் த மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு டிஷ்யூஸ் தட் இஸ் கால்டு கேலஸ் இல்லையா. கேலஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், அதுலேருந்து ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ அதன் மூலமாக அது எதில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கேரட் எக்ஸ்பிளான்ட்டில் செல்லுலார் டோட்டிபொட்டன்சியை யூஸ் பண்ணார். ஓகேவா, தென் மாரல் எட்டால் அப்படின்றவர் டெவலப்டு வைரஸ் ஃப்ரீ டாலியா அண்ட் பொட்டேட்டோ பிளான்ஸ் யூஸிங் ஷூட் மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படின்றது தண்டில் இருக்கக்கூடிய அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை எடுத்து அந்த தண்டு நுனியில் இருக்கக்கூடிய மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எடுக்கும் பொழுது, மெரிஸ்டமேட்டிக் செல் அப்படின்னா என்னது, இட் ஹாஸ் அ கண்டினியூஸ் capacity of cell division இல்லையா. such a type of cells are called meristem cells. அந்த meristem cells எங்கே இருக்கும், mostly meristematic cells are present in the tip of the plant or tip of the shoot or root இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா மோரல் அண்ட் மார்டின் அப்படின்றவர் வைரஸ் ஃப்ரீ டாலியா அண்ட் பொட்டேட்டோ பிளான்ட், அந்த அதாவது வைரஸ் ஃப்ரீ அப்படின்னாக்குள்ள வைரஸ் தாக்கம் இல்லாத ஒரு டாலியா அண்ட் பொட்டேட்டோ பிளான்ட்ஸை வந்து எதை யூஸ் பண்ணி பண்ணார், ஷூட் மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படின்ற ஒரு கல்ச்சர் யூஸ் பண்ணி பண்ணார். தட் மீன்ஸ் ஷூட்டில் இருக்கக்கூடிய மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை எடுத்து அதை கல்ச்சர் மீடியமில் வச்சு பிளான்ட்ஸை உருவாக்கினார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு முராசிக் அண்ட் ஸ்கூக்.
ஸோ இது வந்து Murasik and Skoog is called MS medium. This is the most important medium in the plant tissue culture. MS medium அப்படின்றது என்னென்னா formulated tissue culture medium, a landmark in plant tissue culture, and it is the most frequently used medium for all kinds of tissue culture work. முதல்ல வந்து அந்த கல்ச்சர் மீடியம் வந்து Murasik and Skoog அப்படின்றவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ that is called MS medium. Most probably 90% of tissue culture work is done by the users of MS medium. Okay. Then Kanda et al. 1962 produced test tube fertilization in flowering plants. ஸோ டெஸ்ட் டியூப்பில் வந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து முதல்ல வந்து பண்ணது யார் அப்படின்னா காண்டா எட்டால் அப்படின்னா என்ன, தட் பர்சன் அண்ட் தயர் குரூப்ஸ். ஸோ வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோ இல்லை ஒரு நியூவாக ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எ சிங்கிள் பர்சன் கேன் நாட் டூ தட். எ குரூப் ஆஃப் பர்சன்ஸ் அண்டர் ஒன் ஹெட் இல்லையா, அந்த லீடர் கீழே செய்வாங்க. அப்படின்னா தான் எட்டால் அப்படின்றது குரூப் ஆஃப் பீப்புள். தென் ஸோ யமடா எட்டால் அப்படின்றவங்க வந்து ப்ரொடியூஸ்டு காலி அண்ட் ஃப்ரீ செல்ஸ் இன் டிஷ்யூ கல்ச்சர் இன் டெடஸ்கான்சியா ரிஃப்ளெக்ஷியா. ஸோ காலி அப்படின்றது வந்து என்னது, காலஸோட ஃப்ரீ செல்ஸ் இன் டிஷ்யூ கல்ச்சர், காலஸோட சிங்குலர். ஓகேவா, ஃப்ரீ செல்ஸ் இன் டிஷ்யூ கல்ச்சர் இன் டெடஸ்கான்சியா அப்படின்ற பிளான்ட்டில் வந்து ஃப்ரீ செல்ஸை வந்து டிஷ்யூ கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ செல்ஸை வச்சு தே மே பி ப்ரொடியூஸ் தி காலஸ். ஓகே. தென் குஹா அண்ட் மகேஸ்வரி, நம்ம எங்கே படிச்சிருக்கோம் அந்த குஹா அண்ட் மகேஸ்வரி அப்படின்றவங்க யார், பஞ்சமன் மகேஸ்வரி அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் இண்டியன் எம்ப்ரியாலஜி இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்லேயும் ரொம்ப புகழ்பெற்றவர்கள் இந்த குஹா அண்டு மகேஸ்வரி. தே டெவலப்டு இன்விட்ரோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு எம்ப்ரியோஸ் ஃப்ரம் ஆந்தர்ஸ் ஆஃப் டட்டூரா. அதாவது anther will be follow up on the stigma and sexual reproduction படிச்சோம் இல்லையா ஃப்ளாரிங் பிளான்ஸில் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், ஆந்தர் வந்து ஹாப்ளாய்டு, தென் ஒவ்யூல் ஹாப்ளாய்டு, ரெண்டையும் ஃபெர்டிலைசேஷனில் ஃபியூஸாக உருவாக்கக்கூடிய சைகோட் டிப்ளாய்டு இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்விட்ரோ ப்ரொடக்ஷன், அதாவது இன்விட்ரோ கண்டிஷன்ஸில் தே மே பி டேக்கன் த செல்ஸ் ஆஃப் ஆந்தர் அப்படின்றக்குள்ள ஹாப்ளாய்டாக தான் இருக்கும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் ஹாப்ளாய்டு ஆந்தர் தே ப்ரொடியூஸ்டு தி ஹாப்ளாய்டு எம்ப்ரியோஸ். ஸோ அதுலேருந்து ஒரு எம்ப்ரியோவை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு அதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், சிங்கிள் பேரண்ட் அப்படின்றனால அதில் வந்து ஹாப்ளாய்டு ஹோமோசைகோசிட்டியாக தான் இருக்கும், ஹாப்ளாய்டாக இருக்கக்கூடியது. தென் அது எதுலேருந்து தயாரித்தாங்க அப்படின்னா டட்டூரா அப்படின்ற பிளான்ட். டட்டூரா அப்படின்றது என்னது, சொலனேசியில் இருக்கக்கூடிய டட்டூரா மெட்டல் படித்தோமா, ஊமத்தம்பூ. டட்டூரா இஸ் ஏ ஜீனஸ் ஆஃப் சொலனேசியே ஃபேமிலி. ஓகே. நெக்ஸ்ட்டு Vasil and Hilbrand in 1965 achieved differentiation of tobacco plants from single isolated cells in micropropagation. Differentiation அப்படின்றது என்னென்னா ப்ராசஸ், அதாவது குரூப் ஆஃப் ஐடென்டிக்கல் செல்ஸ்லேருந்து மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேஜுக்கு மாறுறது. அதாவது த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு சிங்கிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து கண்டினியூஸ் டிவிஷன் ஆகி சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டொபாக்கோ பிளான்ட்லேருந்து சிங்கிள் செல்லேருந்து ஐசோலேட்டட் செல்ஸை வந்து மைக்ரோ ப்ரொபகேஷன் மூலமாக டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ். தட் மீன்ஸ் தே மே பி ப்ரொடியூஸ் தி காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஃப்ரம் தி சிம்பிள் டிஷ்யூஸ். தென் டக்கீபா எட்டால் அப்படின்றவங்க வந்து ரீஜெனரேட்டட் டொபாக்கோ பிளான்ஸ் ஃப்ரம் ஐசோலேட்டட் மீசோஃபில் ப்ரோட்டோபிளாஸ்ட். மீசோஃபில் அதாவது ப்ரோட்டோபிளாஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய மீசோஃபில் தனித்தெடுக்கக்கூடிய மீசோஃபில் திசுலேருந்து திரும்பவும் டொபாக்கோ பிளான்ட்டை உருவாக்குனாங்க. தட் மீன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரோட்டிபொட்டன்சி கான்செப்ட். மீசோஃபில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டோபிளாஸ்ட்டை மட்டும் எடுத்து அதை லெபார்டரி கண்டிஷன்ஸில் தே மே பி ப்ரொடியூஸ் தி டொபாக்கோ பிளான்ட். கார்ல்சன் அப்படின்றவங்க அண்ட் கோவர்க்கர்ஸ் அப்டைன்டு புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் பிட்வீன் நிக்கோட்டானா கிளாக்கா அண்டு நிக்கோட்டியானா லாங்ஸ்டார்ஃபி அண்ட் டெவலப்டு ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்பெசிஃபிக் சொமாட்டிக் ஹைப்ரிட் இன் 1971. இன்டர்ஸ்பெசிஃபிக் அண்ட் இன்ட்ராஸ்பெசிஃபிக் அப்படின்றது என்னென்னா ரெண்டு ஜீனஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஜீனஸில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்பீசிஸை வந்து ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறது தான் வந்து இன்டர்ஸ்பெசிஃபிக் சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன். சொமாட்டிக் அப்படின்றது என்னென்னா நத்திங் பட் உடல செல்களில் இணைதல், அதாவது புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் இஸ் அதர்வைஸ் கால்டு சொமாட்டிக் ஹைப்ரிட். ஸோ இது முதல்ல பண்ணது யார், கார்ல்சன் அண்டு கோவர்க்கர்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன், அதாவது நிக்கோட்டியானா கிளாக்கா நிக்கோட்டியானா அப்படின்றது இஸ் ஏ காமன் ஜீனஸ், அதோட ஒரு ஸ்பீசிஸ் கிளாக்காண்டு
நிக்கோட்டியானா லாங்ஸ் ஜார்ஃபி அப்படின்ற 2 பிளான்ட்டோட புரோட்டோபிளாஸ்ட்டையும் பிரித்தெடுத்து புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சர் அப்படின்றது பின்னாடி தனியாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? அதை படிக்கக்குள்ள உனக்கு இது ஈஸியாக புரியும். அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை தனியாக எடுத்து அதிலிருந்து ஃபஸ்ட்டு தே டெவலப்டு ஃபஸ்ட்டு இன்டர்ஸ்பெசிஃபிக் சொமாட்டிக் ஹைப்ரிட் உருவாக்குனாங்க. ஓகேவா? தென் மெல்ச்சர்ஸ் அண்ட் co-workers they developed intergenic hybrid between potato and tomato called pomato. இன்டர்ஜெனிக் அப்படின்றது என்னென்னா வெவ்வேறு ஜீனஸ்களை உடைய 2 தாவரங்களை கலப்பினம் செய்து ஒரு புதிய கலப்பின உயிரியை உருவாக்குறது தான் வந்து இன்டர்ஜெனிக் ஹைப்ரிட். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொட்டேட்டோ அண்டு டொமேட்டோ இட் ஹாஸ் அ பொட்டேட்டோ அப்படின்றது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் த பிளான்ட் ப்ரொடியூசிங் தி அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ஸ்டோர் த ஃபுட் மெட்டீரியல் இன் தி அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். டொமேட்டோ அப்படின்றது என்னது நம்ம தக்காளி செடியில் எங்கே காய் காய்க்கும் above the soil surface it will be storage food material இல்லையா? ஸோ இப்போ வந்து ரெண்டுமே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஜீனஸ். பொட்டேட்டோ அப்படின்றது வேறு, டொமேட்டோ அப்படின்றது லைக்கோபர்சிகம் எஸ்கிலாண்டம் அப்படின்றது மால்வேசி ஃபேமிலி. பொட்டேட்டோ அப்படின்றது வந்து பொட்டேட்டோ மால்வேசி, இது வந்து சொலனேசி. ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீனஸே எடுத்து அதுக்கு 2க்கும் இடையில் வந்து இன்டர்ஜெனிக் ஹைப்ரிடைசேஷன் பண்ணி பொமேட்டோ அப்படின்ற ஒரு பிளான்ட்டை உருவாக்குனாங்க. இந்த பொமேட்டோ பிளான்ட்டுக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா இட் இஸ் எ சிங்கிள் பிளான்ட். இட் வில் பி ப்ரொடியூசிங் டொமேட்டோ அபவ் தி சாயில் சர்ஃபேஸ் and it will be producing the potato below the soil surface. So this will be very highly economically valuable plant in our plant breeders. Okay, then silchan முதல்ல வந்து 2 மார்க் क्वेश्चन கேட்பாங்க வாட் இஸ் டொமேட்டோ அப்படின்னு. ஓகேவா? தென் சில்ச்சான் அப்படின்றது சில்ச்சான் ப்ரொடியூஸ்டு டிரான்ஸ்ஃபார்ம்டு டொபேக்கோ பிளான்ஸ் ஃப்ரம் சிங்கிள் செல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஜீன் இன்சர்ஷன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்டு டொபேக்கோ பிளான்ஸ் சிங்கிள் செல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வித் த ஹெல்ப் ஆஃப் த டோட்டிபொட்டன்சி கான்செப்ட். Then Hars et al. Developed transgenic tobacco plant by Acrobacterium mediated gene transfer. Transgenic tobacco அப்படின்றது நம்மளுக்கு எப்படி டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் உருவாக்குறோம் அப்படின்றது பயோடெக்னாலஜியில் க்ளீனாக பார்த்தோம் இல்லையா? அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா Acrobacterium tumefaciens is the soil inhibiting bacteria. How it is used to insert the foreign gene into the tobacco plant அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த மாதிரி ஃபாரின் ஜீன் இன்சர்ட் பண்ண டிரான்ஸ்ஜெனிக் டொபாக்கோவை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஹார்ஸ் எட் al அப்படின்ற குரூப் தே மே பி ஒர்க். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன்ஸ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 1 மார்க் நிறைய இதெல்லாமே அப்படியே கேட்பாங்க. ஓகேவா?